ஜெர்மன்ல 40 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஐயா ஈழத்துக்கு வந்து போகும்போது தங்குறதுக்கு 1.5 கோடியில ஒரு வீடு கட்டி இருக்கிறார். அந்த வீட்டுல அவர் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்றதாக நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம். ஆனா அந்த ஐயா அந்த வீட்டை சுத்தி பச்சை பசையலண்டு பசுமையா வச்சிருக்கிறார். ஒரு வீட்டு தோட்டம் அமைத்து வைத்திருக்கிறார். அந்த வீட்டு தோட்டத்துல தனி ஒரு கத்தரி செடி என்று மட்டும் இல்லாம மிளகாய் செடி என்று மட்டும் இல்லாம பல மரம் செடி கொடிகளை வளர்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய வீட்டை சூழ்ந்திருக்கிற அந்த வீட்டு தோட்டத்தை உங்களுடைய பார்வைக்கு தரப்போறேன். அத்தோட அவர் அதன் மூலமாக எப்படி பயனடைகிறார், அவருக்கு இதுல எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கின்றதையும் அவரிடம் கேட்டறிந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் பசுமை என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். திருகோணமலையில் இருக்கிற குன்றொன்றுல முருகன் சிலை அமைக்கிறதுக்கான முயற்சியை செய்யறோம். அதற்கு நீங்களும் பங்களிப்பு செய்ய விரும்பினால் திரையில தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கோ. வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ளாமலே மேலதிக விவரங்களை அறிய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இணைப்பை அழுத்தி அந்த காணொளியை பாருங்கள். நான் ஏற்கனவே பவனீசன் என்ற தளத்துல ஒரு காணொளி பதிவிட்டிருந்தேன். ஐயா இங்க வந்து ஒரு சித்த மருத்துவமனையில சிகிச்சை பெற்று பலனடைந்திருக்கிறதாக. அந்த நேரத்தில் ஐயா அந்த காணொலியில் சொல்லியிருந்தார். பிரண்டை தண்டு, சொண்டங்கத்தரிக்காய், தூதுவளை இதுகளை சொல்லும்போது நான் அதை காட்டையில் அப்போ ஒரு 3 பேர் அப்படி தொடர்பு கொண்டு நீங்கள் அவர் சொன்னதை காட்சியில் காட்டையிலே அதையும் காட்டி இருக்கலாமே என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நான் யோசித்து பார்த்தேன். அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய இருந்தது. நான் அதை பதிவு செய்யணும்னு யோசிக்கலை. அவர்கள் கேட்டதுக்கு இணங்க இந்த காணொலியில் ஐயாவினுடைய வீட்டில் இருக்கிற தாவரங்களை காட்ட போகிறேன். உண்மையாக இந்த வீடு எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு இடமா இருக்குதோ அதை இன்னும் அழகுபடுத்துகிற மாதிரி, இன்னும் பயனுள்ள ஒரு இடமா மாற்றுற மாதிரி சுத்தவரை இருக்கிற வீட்டு தோட்டத்தை இவர் மாற்றி வச்சிருக்கிறார். ஜெர்மனில் எவ்வளோ காலம் வாழ்ந்தீங்க? 40 வருஷம். 40 ஆண்டு வாழ்க்கை. அதுக்கு பிறகு இங்கே விடுமுறைக்கு வந்து போகிறது. ஒரு வருஷத்துக்கு நிற்பேன். அப்போ வந்து போகும்போது இங்கே இருக்கிற அந்த சுத்து பகுதியை எவ்வளவு சிறப்பாக மாற்றி வச்சிருக்கிறாருன்னு பாருங்கோ. அதை காட்டுறதுக்கு முதல் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் 40 ஆண்டு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையோட இப்போ இங்கே முதல்ல வந்து போவீங்க. இப்போ இங்கே கூடுதலாக வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். வந்து இங்கே நிறைய தாவரங்களை உண்டு செய்கிறீங்கள், ஒரு தோட்டமாக உருவாக்கி கொண்டு வாரீங்கள். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது? மகிழ்ச்சி என்றால் இந்த ஆரோக்கியத்துக்கு இதுதான் மகிழ்ச்சி. காலம் பிள்ளைன ஒழும்பினோடனே இந்த மிளகாயில் எத்தனாக பிஞ்சு பிடிச்சிருக்கு, பாவக்காய் வந்துட்டுதா, புடலங்காய் வந்துட்டுதா. அதுதான் இப்போ ஒரு பயிர் நிற்கும் போது இல்லை ஒரு பூங்கண்டு நிற்கும் போது எதாச்சும் அப்படி பார்த்துட்டு போகலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாள் வெடிகளுமே அப்படியே நடமாடுவீங்களா? அதோட கதைப்பேன். ஒவ்வொரு மரங்களோடையும் கதைப்பேன். கதைச்சால் தான் எனக்கு சந்தோஷம் மாதிரி. குருவியோட கதைப்பேன். இப்ப காய்க்கிறாய், என்ன இப்படியே வளராம இருக்கிறாய் என்று அதுகளோட உரையாடுவேன். பாருங்க, இந்த வாழைக்குலை முதலாவதா விட்டின வாழைக்குலை, இதோட 15வது குலை, இதரை குலை. அது அடுத்தது கதலி 16வது குலை. நல்ல பெரிய வாழை பாருங்க. இப்ப ஐயாவினுடைய தோட்டத்தை நாங்க சுத்தி பார்ப்போம். இது வந்து கொழும்பு வெற்றிலை. கொழும்பு வெற்றிலை. சரி, வேற என்ன? இது வந்து பண்டி வாழை. பன்றி வாழை சின்னதிலேயே குலை போடும். சரி, இது மிளகாய் பாருங்க. மிளகாய் நல்லா காய்க்குது பாருங்க. இது வந்து சப்போட்டா தெரியும் தானே? அடுத்த கத்தரியும் காய்ச்சிருக்குது. ஒரு கத்தரி ஒரு காயில நியாயமான காய் பிடுங்கி போட்டோம் வச்சிருக்கீங்க. உண்மையா அந்த சுத்தவரை இருக்கிற நிலத்தை பயன்படுத்தினாலே அந்த ஆண்டுக்கான மரக்கரை வந்துடும் போல. இப்ப இந்த வெத்திலே கழுவி வெத்திலே இதுல போட இது இந்த சாறுறாங்க, உள்ளுக்கு பூச்சிகள் ஒன்றும் பிடிக்காது. சரி சரி, கரையான ஒன்றும் பெறாது. அந்த வெத்தில சாத்தின் மனத்துக்கு பெறாது. இது இதுல அடுத்த கண்டு வச்சிருக்கேன் புடல். இது வந்து பீக்கங்காய். சரி, இனி பிஞ்சு பிடிக்கும். சரி சரி. இது வந்து பிலிப்பைன்ல இருந்து கொண்டு வந்த சின்ன தேசிக்காய், குட்டி தேசிக்காய். பிலிப்பைன்ல இருந்து கொண்டு வந்து வச்சிருக்கு. அதுவும் ஒரு பண்டி வாழை இனம். மற்ற இது மாமரம். இது வெட்டி விட சொல்லி சொன்னவே. ஏன் வெட்டினீங்க? அந்த ஒட்டுறதுக்கா? ஒட்ட போறீங்களா? வேற காயோட. இது சுண்டங்காய். சரியோ? ஆனா சுண்டங்காய் எல்லாம் பொரியலுக்கு கூட எண்ணெயை இழுத்து வச்சிருக்குமல்லோ. இது அதுதான் வத்தல், சுண்டங்காய் வத்தலுக்காக எடுத்திருக்கேன். சரி சரி. இது இந்த பிரண்டை தண்டு கடந்த காணொலியில காட்டினேன். சரி, இந்த பிரண்டை தண்டுல என்ன செய்யலாம், என்ன செய்தா உடம்புக்கு என்ன மாதிரி செய்து சாப்பிடலாம்னு சொல்றீங்க? இந்த இது இருக்குல்ல, 1 2 இந்த 3 இனக்கு இதை முறிச்சு ஹேண்ட்ஸ் போட்டு கொண்டு முறிச்சு இந்த நேரை உரிக்க வேணும். உரிச்சு போட்டு சின்ன சின்ன துண்டா வெட்டுறது. வெட்டிட்டு
நல்லெண்ணெய் எடுத்து நாங்கள் சம்பலுக்கு வதக்குவோம், வெங்காயங்கள் இந்த இதுகள் கடுகுகள் எல்லாம் போட்டு வதக்கி கொண்டு வரையில இதையும் அதுக்குள்ள போட்டு வதக்க வேணும். வதக்கி செத்தல் மிளகாயம் போட்டு இதண்டு போட்டு அம்மியில் வச்சு அரைச்சி போட்டு சம்பலாக எடுத்து சாப்பிட்றோம். நன்மைகள் இது வந்து என்ன மாதிரி என்றால் மூட்டு வருத்தங்கள், காலை கையை பிடட்டும், அந்த நரம்பை இழுத்து ஐயோ இழுக்கு அந்த சரணவாதம், அந்த கை காலுகளை இழுத்து பிடட்டும் நரம்பு வருத்தம், அதுகளுக்கு இந்த பிரண்டத்தண்டு நியாயமான நோய்களை குணப்படும். தம்பியாக்கள் போய் கொழும்புல வேலை செய்தவங்க அங்க இருந்து ஒரு ஐயா ஊறுகாய் தண்டு கொண்டு வந்து தர சொல்லுவாராம். ஊறுகாய் சரியான மருத்துவ ஜாமான். இது கத்தரி, இதுகள் என்ன செவ்வந்தி. சரி சரி சரியோ. மற்றது இங்காலையும் மற்றது இது ஐயா நீங்க கவனமா இருக்கணும். பக்கத்துல மின்சாரங்கள் இருக்கு, கம்பியில் அடிச்சதுண்டால் ஆளை போட்டு தள்ளி விட்டுடும். இந்த கிளிசரியா இலை இருக்குல்லோ, இந்த கிளிசரியா இலையை உடைச்சு இதா போடலாம். இதுக்கு கிளிசரியா இது வந்து நோயே எதிர்ப்பு சக்தி. இது கூடுதலா ஆடு மாடு வளர்ப்பேனும் அவியல் பாவிக்கலாம். ஆனா இது நோயல் வராமல் இதன்றதுக்கு நான் மரத்துக்கு தோண்டி போட்டு தன்றேன். இது வந்து இந்த மாதுளை இந்த நாட்டு மாதுளை. இந்த நாட்டு மாதுளை. இது வந்து மிளகு 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 பாருங்க என்ன இல்லை இதுக்குள்ள கூடுதலா எல்லாம் வச்சிருக்கீங்க. கூடுதலா வச்சிருக்கேன் பெரும்பான்மையான. மற்ற இது இந்த மாமரம் எல்லாம் மொட்டுறதுக்கு தான் இப்படி வெட்டி விட்டு கிடாது. அந்த மாமரம் வெட்டி விட்டு கிடாது. எல்லா ஒட்டுகளும் பந்த ஒட்டு என்ன விளையாட்டு கருத்தா கூட ஒரு மரத்துல எல்லாம் ஒட்ட போறீங்களா? ஒரு மரத்துல எல்லாம் ஒட்ட போறோம். இந்த கற்றாழைய கீழே கண்டுகள் வச்சிருக்கு. சரியோ, புது புது கண்டுகள் வச்சு உண்டாக்குவேன். இது வந்து கருவா. கருவா இது செம்பரத்திலே ஒரு 8-10 செம்பரத்தை பூ வச்சிருக்கு. இந்த இனத்தில சிவப்பு, மெல்லிய ரோஸ், மற்றது கத்தரி. நல்லா காய்ச்சிருக்குது. சரியோ, சின்ன இனம் அங்காலையும் நிறைய. அது நீங்க ஒரே இடத்த ஒரு வகையானது இல்லாம எல்லாம் கலந்து வச்சிருக்கு, கலந்து மாறி வச்சிருக்கு. இது வந்து ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்த தோட மரம், சின்ன தோடம்பழம். அது சின்ன தோடம்பழம். அந்த மஞ்சளா? ஆனா காய்க்குமா இங்க? ஒட்டு ஒட்டு. சரி சரி, ஒட்டு கொண்டு வந்து வச்சிருக்கு. அதுவும் ஒட்டு தான். அது சித்தப்பா விட்டு இந்த இது இருக்குல்ல, இந்த ஒரேஞ்ச், அது வந்து நட்டு இருக்குது. ஆனா பெருசா மரம் வந்தது காய்க்கல. இது மரம் பெருசா இருக்கு. அப்ப காய்க்கும். இங்கே கத்திரிக்காய் பார்த்துறீங்க. கத்திரி பாருங்க நல்லா காய்ச்சிருக்குது, திக்கு திக்கான காய். அதான் சரி. இல்ல நாளாந்தான் புடுங்குறது இல்லோ. எருவெல்லாம் போடுவீங்க. அதுக்கு உணவளிக்காமல் இது வெண்டிங்க. இதுதான் ஆப்பிள் மரம். ஆப்பிள் ஒட்டுக்கண்டு. ஒட்டுக்கண்டு காய்க்குமான்னு நினைக்கிறீங்களா? இல்ல வச்சு பாக்குறேன். காய்க்குது காய்க்கல அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். முயற்சி செய்து பாக்குறேன். பாருங்க, ஒரே நேரத்துல 6-7 கத்திரிக்காய் இருக்குது. சரியோ, அப்ப புடுங்க புடுங்க மாறி மாறி வரும். இப்ப இது புது கண்டுகள் வைக்கிறேன். சரி சரி, சுழற்சியா நடந்து கொண்டே. இது வந்து அவகாடோ. சரியோ, அவகாடோ மரம் இன்னும் பிஞ்சு வேற இல்லை. இதுலயே இந்த இது காட்டி இருக்கு குருவிகளுக்கு. நான் எல்லாத்தையும் நேசிக்கிறேன். நான் தனியா உண்டு மாத்திரம் இல்லை, குருவிகள், தேன் எல்லாம் அதுகள் இருந்தா தானே இந்த தோட்டத்தை பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். பப்பாசியே இதுக்குள்ள 2 நிக்குது. 2 இல்ல 3-4 நிக்குது. 4 நிக்குது. 4 நிக்குது. இதுல 1 நிக்குது, அதுல 1 நிக்குது. அங்க ரெட் லேடி. சரி, அடுத்து அந்த பக்கமும் 1 நிக்குது. கோயில் பூங்கன்றுகள் நடப்பட்டிருக்கு. இது மற்ற வாசலா வீட்டுக்கு வர்றது? இது மற்ற வாசல். சரி, அந்த வாசலுக்கு நேர பாருங்க நிறைய பூங்கன்றுகள் வைக்கப்பட்டிருக்கு. அப்படியே மேலே பாருங்க கூடாரம் போடப்பட்டிருக்குது, விலை மாதிரி போடப்பட்டிருக்குது. அந்த மேல பறந்து கொண்டு இருக்கிறது முந்திரி. முழுக்க என்னென்ன திராட்சை? ஒரே வகை திராட்சை? இல்ல 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 இல்ல, இந்த அந்த திராட்சையை போட்டோ எடுத்தா தானே தெரியும் என்ன இனமாண்டு. சரி சரி சரியோ, அதுல ஒரு வகை அது உண்டு. அடுத்தது இது உண்டு. இதுல ஒரு வகை. எல்லாம் எங்கன நாட்டு இதுதானா? இல்ல, இது ஜெர்மன், முழுக்க ஜெர்மன். சரி, இது ரெண்டாவது. அது மூன்றாவது. 3 இனமா? இதை விட இதெல்லாம் ஸ்ரீலங்கா. மற்றதுகள் எல்லாம் அங்க நிக்கிறது. அதுல ஒன்று ஸ்ரீலங்கா, அது 2, இது 3வது. இங்க பின்னுக்கு நிக்குது கண்டு அங்கால. சரி, இங்க இதுல ஒரு கண்டு நிக்குது. சரி சரி சரி, இது 2ம் இந்த பழம் அந்த புளிப்பா இருக்கும், பேஷன் ஃப்ரூட். இதுல 6 பழம் எடுத்துட்டேன். 6 பழம் முடிஞ்சது. ஆனா இன்னும் கொடி படர்ந்தா இன்னும் சிறப்பா நிறைய வருமே. இது நட்ட எவ்வளவு காலம்? நீங்க ஒரு 1.5 வருஷம் கிட்ட போன வருஷம். ஒரு காலம் காய்க்கலையா இன்னும்? இல்ல, 6 பழம் எடுத்துட்டேன். இல்ல நாங்க இருக்கிற திராட்சை இன்னும் காய்க்கல. அது நட்டும் 1.5 ஆண்டா? இல்ல, அது கிட்ட இல்ல, கிட்டத்தட்ட 6 மாதம்.
சரி சரி. 6 மாதம் தான் இப்போ கொடி ஏறுது. அடுத்தது இங்கே வாங்க, இதில் மிளகாய் செடியில் எவ்வளோ மிளகாய் காய்ச்சிருக்கு. மற்றது பைத்தங்கொடி, மற்றது எங்கே வாங்கும், இது வெள்ளை செம்பருத்தி. ஓ நல்லா இருக்கு வெள்ளை செம்பருத்தி. தனி வெள்ளை செம்பருத்தி வீட்டுக்கு முன்னால நண்டால் நல்லதான். இதுவும் உங்கள்கிட்ட வாழையில காய்ச்சது இங்கே அதில் பட்டி நான் நேற்று கேண்டாலோ பழத்துக்கு அப்புறம் வச்சிருக்கல. அதான் சரி. பழத்துட்டு தானே. பழத்தை விட ஒன்று வெட்டிடுவோம். சரி 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 சரி. இதுக்குள்ள பாருங்க கத்தரி செடி தான் எல்லாம் மாஞ்சு போட்டோம். சரியோ. அடுத்தது இதுல தென்னை நிற்குது, அதுக்குள்ள மாதுளை. இந்த தென்னை வந்து பிலிப்பைன்ல இருந்து கொண்டு வந்தேன். பெரிய தேங்காய் 1.5 லிட்டர் தண்ணி வரும். அங்கே இருந்து தேங்காயை கொண்டு வந்து சுவிஸுக்கு கொடுத்து விட்டு தம்பியார்ட்ட சுவிஸால கொழும்புக்கு வந்து உடுப்பட்டிக்கு வந்து நட்டு முளைச்சிருக்கு. சரி, பார்க்கணும். கட்டாயம். இது வந்து ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்த மாதுளை. நீங்க எல்லாம் முயற்சி செய்து பாக்குறீங்க. எல்லாம் முயற்சி செய்து பாக்குறது. இந்த பிள்ளைகள் பிற பிள்ளைகள் வராட்டாலும் இந்த ஊர்ச்சனம் வந்தாலும் சாப்பிடட்டு. தேனி நீங்க கட்டினீங்களா? இது தேன் கிடந்தது ஒளிம்பி போயிட்டு மேல பாருங்க முட்டி கட்டி இருக்குங்க. மேலேயும் பாருங்க, அதுக்கும் தேனுக்கு தானே. அதுவும் தேனுக்கு தான். சரியோ. கட்டி போய் கூடுதலா அந்த தேசி மரம் இருக்குல்ல, அதுல வரும். சித்தப்பா விட்ட தேசி மரத்துல இப்படி பானை கட்டி விடுவோம், முள்ளுக்கு நிறைய இருக்கும். இது வந்து பல கெரசல். இது வந்து பசலைக்கு பல கெரசல்கள். இது என்ன மாதிரி நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொல்லுங்க. 6-7 கிழமை பிறகு எல்லாத்தையும் நொதிக்க வச்சு போட்டு இதுல ஒரு வாளி எடுத்து 10 வாளி தண்ணிக்கு அதை பிரிக்கிறோம். அதுல மழை காலம் பெரியல இதுல ஒவ்வொரு வாளி அள்ளி அந்த தண்ணி நிக்கிற இடத்துக்கு ஃபுல்லா ஊத்தி விடுறாங்க. இது பல கெரசல். இது சாணி கெரசல். யூடியூப் பார்த்து இதாண்டது பாத்தீங்களா? ஒரு நல்ல தாளம். 5 லிட்டர் மூத்திரம், 10 கிலோ 10 கிலோ பச்சை சாணி, 1/2 லிட்டர் பசுனை, 2 லிட்டர் பால் எல்லாம் போட்டு பிணைஞ்சு தண்ணி ஊற்றி விட்டுட்டு பிறகு பழங்களை போட்டு நொதிக்க பண்ணி விட்டுக்கிறேன். இது அவ்வளவு நுண்ணுயிர் வளர்ச்சி. சரியோ ஐயா, இதெல்லாம் எப்படி அடக்கி கொண்டு இருந்த நீங்க 40 ஆண்டா? சரியோ, என்ன செய்யறது? வேலை பென்ஷன் எடுக்க வேணும். பென்ஷன் எடுத்து போட்டு வந்தால் தான். இது வந்து ஒரு உயிரோட்டமானது விலங்குது உங்களுக்கு. இது வந்து சும்மா எடுத்த உடனே வந்து செய்யல, அது உங்களுக்கு அதுல ஈடுபாடு இருக்கும். மனசி பேசுது, என்ன மணக்குது, என்ன கசிப்பு காய்ச்சி 2 வந்து பிடிக்க போறாங்க. சரி, கொஞ்சம் வாசனை வீசுதுதான். அப்ப பிரதேச சபைக்கு நான் சொன்னேன், ஒரு கழிவு பொருளும் எறிய மாட்டேன், எல்லாம் பயிருக்கு பசலையாக்கிடு. இது 2ம் எரிக்கலை ஊற வச்சது, எரிக்கலையும் வெத்திலை. சரி சரி. உங்களோட ஜெர்மன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்தது இந்த 40 ஆண்டா? உங்களோட அந்த வாழ்க்கை எப்படி, ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு நாள் வாழ்க்கை எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? காலமே 4 மணிக்கு எழும்பி 5:30க்கு ட்ரெயினுக்கு இறங்கணும். எங்களோட வீட்டில் இருந்து 2 நிமிஷம் ட்ரெயின். 5:30 இறங்கினேன் என்றால் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள என் ஃபேக்டரிக்கு போயிடுவேன். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு அங்கே நிற்க வேணும். நான் 5:30க்கு அங்கே நின்று 5:30க்கே மிஷின் எல்லாம் ஆன் பண்ணிடுவேன். கெமிக்கல் ஹீட்டர் வேணும். என்ன வேலைன்னு சுருக்கமா சொல்லி? மதர் போர்ட் செய்கிறது, எலக்ட்ரானிக் மதர் போர்ட். என்ன எல்லாத்துக்கும் டிவி, ஹேண்டி, நிலக்கண்ணி வெடி எடுக்கிறது, சகல மதர் போர்ட்டும் எங்களோட கம்பெனியில் செய்கிறது. அப்போ அதுண்ட வேலை 5:30க்கு தொடங்கிடும். 5:30க்கு தொடங்கிடும். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சுது என்றால் 2 மணிக்கு ஒரு ஷிஃப்ட். 2 மணிக்கு அடுத்த ஆள் வருவார், அவர் 10 மணி மட்டும் நிற்பேன். சரி, அப்படி 3 ஷிஃப்ட் மாறி மாறி ஓடும். எப்போ உங்களுக்கு ஓய்வு கிடைச்சது? ஓய்வு இப்போ ஒரு இந்த ஆண்டு அப்படியே 2 வருஷம் வரும். இப்போ பென்ஷன் எடுக்கும். முதல் இப்படிதான் சுழற்சியா இந்த சுழற்சியா 2 மணிக்கு வீட்டை வந்து 2 மணிக்கு வந்து சாப்பிட்டுக்கு போயிட்டு பாக்குக்கு போவேன். பாக்குக்கு போய் ஒரு 7:30க்கு வருவேன். அவ்வளோ நேரம் எல்லாரும் அரட்டை அடிச்சு ஊஞ்சல் ஆடி பாக்கில் இருந்து. இப்போ வெக்கையான நேரம் தண்ணிக்குள்ள ஆற்றுக்குள்ள கால் வச்சு சரியான குளிர் தண்ணி சும்மா வச்சு எடுக்க அந்த மாதிரி இருக்கும். 40 கிராட் வெயில் இருந்தாலும் அது ஐஸ் தண்ணி சரியா இல்லாமல் நோய்ச்சி போட்டு வந்து எப்போடா பென்ஷன் எடுத்து போட்டு இந்த ஊரில் போய் ஒரு குடிசை என்றாலும் கட்டி இருப்போம்ன்ற ஒரு கனவு இருந்தது. ஆண்டவர் இந்த மனசையும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து 1.5 கோடிக்கு ஒரு வீடு கட்டி இன்றைக்கு உடுப்பட்டியில் போக்கால வீதியில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் அந்த 40 ஆண்டு அங்கே வாழ்ந்த வாழ்க்கை முறையோட இப்போ நீங்கள் ஒரு சில ஆண்டுகளாக இங்கே இந்த தோட்டத்தோட நீங்களே ஒரு தோட்டத்தை உருவாக்கி வாழ்கிற வாழ்க்கை ஒப்பிடும்போது எது சிறப்பாக இருக்குது? இதை போல சிறப்பு இல்லை. தண்ட ஊர் மாதிரி ஒரு நாளும் சிறப்பு. இன்றைக்கு முருங்கையில் எடுத்து ஒரு வரை
குத்தரிசி சோறு, நாளைக்கு பச்சை அரிசி சோறு, அதனை இலை போட்டு ஒரு வரை, பிறகு ஃபேஷன் ஃப்ரூட்டில் அதிலே ஒரு வரை. அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கீரை வகை புதுசாக நாங்கள் வீட்டை இப்படி செய்தால் தான் செய்ய வேணும். செய்யாமல் இருந்தோண்டு பிறண்ட தண்டத்தை ஆண்டால் எங்கே இப்போ நாங்களே வதக்கி நாங்களே செய்ய வேணும். கடைகளில் போய் வண்டி சாப்பிடணும். சரியோ, ஆரோக்கியமான உணவு. அதான் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சாக மட்டும் உஷாராக இருக்கணும், மன சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கை உண்டையும் கொண்டு போகிறதில்லை. இத்தனை கோடி இருந்தாலும் கொண்டு போகிறதில்லை. சந்தோஷமாக சிரித்து உற்றார் உறவினர் அயலர் அவர்களோட மகிழ்ச்சியாக இருந்து இதுதான் வாழ்க்கை. வேறு என்னது வாழ்க்கை? என்னதை கண்ட ஒன்றும் இல்லை. எனக்கு கெமிக்கலை போட்டு பாவிக்க தெரியாது இந்த மரங்களுக்கு. இல்லை, சொந்த வாழைப்பழம் ஆளுக்கு ஒவ்வொரு சீப்பு கொடுப்பேன். அயல் வீடு எல்லாம் ஒரு நாளும் விற்க மாட்டேன். எந்த தோட்டத்தில் எடுக்கிற எந்த ஒரு பொருளும் எந்த உறவுகளுக்கு கொடுப்பேன், எந்த அயலுக்கு கொடுப்பேன், ஒன்றும் விற்க மாட்டேன். அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, தூதுவளை இலை. இது நீங்க என்ன மாதிரி சமைக்கிறீங்க? இது சம்பல், தூதுவளை சம்பல், பிரண்ட தண்டு சம்பல் போட்டு சாப்பிட்டு பாருங்க. இட்லியோட தோசையோட, தோசைக்கு உளுந்து கருப்பு உளுந்து போட்டு அப்படியே அரைக்க வேணும். அரைச்சி தோசை சுட வேணும். சரி, இந்த இது கொடி பைத்து இன்னும் ஒரு எல்லாம் காய்க்க விட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். இதுல பாருங்க, கற்பூரவள்ளி எவ்வளவு நட்டுருக்குன்னு பாருங்க. அந்த இலையில அரிப்பந்த மாதிரியே வரையில என்ன சில இலை பழதா போயிருக்கும். இது இவ்வளவு பேர் ஒவ்வொரு நாளும் பிடுங்குறோம். பிள்ளைகளுக்கு சளி பிடிச்ச உடனே இதுல பிடிச்சி அவிச்சு கஷாயம் மாதிரி ஒரு 2 இலை போட்டு தேன் விட்டு ஒரு டீ மாதிரி குடிக்கும். நெஞ்சு சளியெல்லாம் போயிடும். பச்சையா சாப்பிடுறேன் நான். இந்த மனசுக்கு கருவேப்பமில்ல இது போட்டு அவிச்சு போட்டு நானும் மெனசையும் குடிக்கிறேன். இந்த முறை பிளட் செக் பண்ணீங்களே அவன் ஆச்சரியப்பட்டார். இது தெரியும் தானே, ஓக்கிட்டு சொல்றது. இந்த பூ இதுல பூத்தா 3 மாதத்துக்கு அசையாது. இந்த பூ இப்பதான் கொண்டு தென்னந்தும்பு வீட்டுல வெறும் நிலம் இருக்க விட போறதே இல்ல. கடைசியும் விட மாட்டேன். இருக்கு, அதை விட கொடி படறதுக்கான கயிறெல்லாம் கட்டியாச்சு. இதெல்லாம் ஓக்கிட்டு ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்தது ஓக்கிட்டு. எந்த வீட்டுல 50 விதமான ஓக்கிட்டு நிக்குது பூத்தவாடி. நான் அங்கேயே தோட்டம் செய்த. நான் 250 முயல் வளர்த்தேன். நான் 300 குட்டி வச்சிருந்தேன். நான் ஒரு முயல் 6 மாதத்துக்குள்ள 3.5 கிலோ நிக்க வேணும். 300 முயல் வளர்த்தேன். நான் பெரிய இதாக வளர்த்தேன். நான் ஜெர்மன்காரர் என்னட்ட நல்ல இனங்கள் வேண்டிக்கொண்டு என்னட்ட 7 இனம் இருந்தது. இல்ல அந்த அங்கத்தே முயல்தே இல்ல இனமும் வச்சிருந்தேன். காது மடிஞ்சது இவ்வளவு நீளத்துல, சரியோ வெள்ளையில கருப்பு டொட்டு உள்ளது, மற்ற கிரவு கலர்ல புதுசா குட்டிகள் ஆண் வேண்டி கொண்டு வளர்த்தது. நான் ஒரு தோட்டத்துக்குள்ள நான் அந்த பாக்கு, நான் நடந்து திரிகிற பாக்கு இருக்கு, ஹவுஸ் மாஸ்டர்கிட்ட கேட்டு எனக்கு பாக்குலயே ஒரு இடம் தந்தது. அதுல ஒரு கொட்டில், பெரிய கொட்டிலும் போட்டு பெரிய தோட்டம் மாதிரி. அங்க நான் மிளகாய்க்கண்டு வச்சிருந்தேன், நான் குருக்கன் வச்சிருந்தேன், நான் பைத்தங்காய் வச்சிருந்தேன், பூசணிக்காய் வச்சிருந்தேன். நான் சரி, அங்கேயும் ஒரு எல்லாருக்கும் புரியும். நீங்க அங்கேயும் தோட்டம் செய்திருக்கீங்க பாத்தீங்களா? செய்திருக்கிறேன். ஏன்னா திடீர்னு ஒரு ஆளால இப்படி ஒரு முயற்சி செய்து இந்த அளவுக்கு கவனமா பாக்கல அது பயிர்களை. இதுக்குள்ள என்ன விட போறீங்க? இதுக்குள்ளதான் இந்த இதுகள், இந்த என்ன பிசுக்கங்காய் அதெல்லாம் கீழே விட போறீங்க. பேக் கட்டுவேன். இதுல 2 பேக் கட்டுவேன், இதுல 2 ஸ்ப்ரே பண்ணுவேன். இப்போ ஒரு லோட் மாட்டுச்சாணி பறிச்சேன். நான் பறிச்சு எல்லாத்துக்கும் போட்டுட்டு மிச்சம் பூக்கண்டுகளுக்கு வச்சிருக்கேன். தனிச்சாணி வேற ஒன்றும் கலந்தது இல்லை. தனிச்சாணி, ஒரிஜினல் தனிச்சாணி. வருஷம் பறிப்பேன். ஏன்னாண்டா எனக்கு இயற்கையா சாப்பிடணும், இயற்கையா இருக்கணும். இங்க ரசாயனமே நீங்க பயன்படுத்த மாட்டேன். அதுக்கு தானே நான் பழங்கள் எல்லாம் நொதிக்க வச்சு ஊத்துறது. இங்கே முட்டை கோது, ரோசா கண்டுக்கு. சரி, இது கிடக்குறது முழுத்தும் இதுதான் போல கிடக்கு. என்ன பயிர் சம்பந்தமான எல்லாமே இயற்கையான இது மண்புழு உரம். சரி, அது தென்னந்தும்பு டஸ்ட் அதில் வச்சிருக்கிறது. சரியோ, அப்போ எல்லாம் 3யும் கலந்து மண்ணோட கலந்து அது உமி சாம்பலுக்கு உமி எரிச்சு அந்த சாம்பலையும் இதோட மிக்ஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்கு பின்னாலே ஒரு கதை இருக்கு. இது என்னது? இது இப்போ முழங்கால் நோய் இருக்குல்ல பார்த்தீங்களா? இந்த முழங்கால் நோவுக்கு இந்த எண்ணெயை பூசி வாட்டி போட்டு இதில் பிடிக்க வச்சு துணியால் கட்டி விடுறது. இது பாவட்டை என்று சொல்றது. நோவில் இல்லாமல் இருக்கும். அதாவது துளசி, அந்த இது வெள்ளை துளசி, சிவப்பு துளசி வச்சிருக்கேன், வெளியில வச்சிருக்கேன், உள்ளுக்கு வச்சிருக்கேன். அது திருநூற்று பச்சை. அதில் இருக்கிறது திருநூற்று பச்சை. வீட்டினுடைய வடக்கு பக்கத்துல நிறைய தாவரங்கள் நிக்குது. கற்றாழை இது நான் சின்ன கண்டா கொண்டு வந்து வச்சேன். எங்க வாங்க? அயல் வீட்டுல வேணும். பெரிய கற்றாழை எல்லாம் சரியோ
அயல் வீட்டில் வேணுங்க பிரித்து சின்ன கண்டுகள் உருவாகி கொண்டு வாங்க. இது வந்து ஜெர்மனில் இருந்து கொண்டு வந்தனா டாலியன் என்று சொல்கிறது. டாலியன் நண்டு மஞ்சள்ல சிவப்புல பூக்கும், லேசில் வாடாது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிழமைக்கு இருக்கு, 5-6 கிழமைக்கு அப்படி பெரிய பூ பூக்கும். இதுல எல்லா கலரும் இருக்கு. ஓ, அங்க வரிசைக்கு அப்படியே இந்த வரிசைக்கு எல்லா கலரும் இருக்கு. சரி சரி சரி, இப்பதான் வச்சு உண்டாக்கி இருக்கு. அடுத்தது சுத்த வர கமுகு நட்டு இருக்கு. சுத்த வர கமுகு, மூங்க, இது என்ன கரும்பு, வெள்ளை கரும்பு. இதுல பலாமரம் நிக்குது. இது அப்படியே வாங்கி நட்டுறீங்களா? இல்ல தானா முளைச்சல், அதுவும் தானா முளைச்சல். சாப்பிட்டுட்டு போட்டோ போடலாம். இதுல மாமரம் பாருங்கோ, இது வாங்கி நட்டது என்ன? ஓ, இது மாமரம் பண்டி நட்டது. அதுக்குள்ள இதுவும் பண்டி நட்டது. இது ஊர்வத்திலே. இது செவ்வாழை. இது நட்டதா இருக்கேன் நின்றதா? இல்ல நட்டது நீங்க நிக்கிற எல்லாமே நீங்க தான். இது முழுக்க நானே வந்து உற்பத்தி ஆக்கினேன். எவ்வளவு காலத்துல எவ்வளவு காலம்? ஒரு 7 வருஷம். 7 வருஷம். 7 ஆண்டா? 7 ஆண்டு. 7 ஆண்டு ஒரு 4 ஆண்டு மரங்கள் வச்சது. 4 ஆண்டு வீடு கட்டினா அப்புறம். இதுல நிறைய மிளகாய் செடிகள் இருக்கு. மிளகாய் செடி, தக்காளி. இது நீங்க வேண்டி போட்டதா? இல்ல இது எனக்கு கம நிலத்தை நக்கலாம். எனக்கு அன்பளிப்பா தந்தது. பேக் உரம், இந்த கண்டுகள் வந்து பார்த்தவையா இங்க? ஓ, வந்து பார்த்துட்டு என்ன சொன்ன? வந்து பார்த்துட்டு நல்ல அழகா வச்சிருக்கணும்னு சொன்னது. வெளிநாட்டுல இருந்து முந்திரியை எல்லாம் கொண்டு வந்து மரங்களோட நல்ல பெற்றுதலா இருக்கு. ரெண்டபடியா தானே எனக்கு ஃப்ரீயா தந்தது. இதுக்குள்ள எல்லாம் இதுக்குள்ள மஞ்சள் போட்டு ஒரு கால் எடுத்து போட்டேன். மஞ்சள்? ஓ சரியோ. திருப்பி அதிന്റെ கிழங்குகள் எல்லாம் வச்சிருக்கேன். சரியோ. மஞ்சள் சின்ன சின்ன அழகு தாவரங்கள். இதுல இருக்கிற அழகு தாவரம் நல்ல வடிவா இருக்கு. நல்ல வடிவா இருக்கு. அடுத்து இந்த மாமரம் நீங்களா வச்சது? இது வேண்டிய அம்மா. இந்த பெரிய மாமரம். சரி சரி. வீட்டோட சேர்ந்த சூழலை பாருங்க, வீட்டை சுத்தி எப்படி இருக்குண்டு. மரம், செடி, கொடிகள் தான். முன்னுக்கு வைக்க போறீங்களா? அந்த கிணத்தடியில என்ன வச்சிருக்கீங்க? கிணத்தடியில வச்சிருக்கிறது ரம்புட்டான். ரம்புட்டானும் ஈரப்பிலாக்காய். காய்க்குதோ இல்லையோ வச்சு முயற்சி செய்து பாக்குறீங்க? கொண்டு வந்துருவேன். ஆனா ரம்புட்டான் நீங்க காய்க்கிறது குறைவு போல என்ன தெரியல. வைக்கலையே ஒரு தெரியும். இனி வச்சு பார்த்தா தானே தெரியும். சரி, இந்த மாதுளையே வச்சு தோட்டமா ஏக்கர் கணக்கு போட்டுறாங்க. அது இன்னும் ஜெர்மன் மாதுளைன்னு சொன்னீங்கல்ல, அது எந்த அளவுக்கு மாதுளை காய் இருக்கும்? ஜெர்மன். அது என்ன மாதிரி அந்த சுவை? அது ஜெர்மன் மாதுளை இல்லையே, அது வந்து துருக்கி ஜெர்மனிலேருந்து கொண்டு வந்தீங்க. நான் துருக்கி நாட்டின் தான் அங்கே வாடுறது. குளிர்காலத்துக்கு வரும். 3 பழம் ஒரு விதையா கொண்டு வந்தீங்களா? அப்ப கண்டு போட்டு முளைக்க பண்ணி எல்லார்டையும் இருந்தால் அது நல்லதானே. மாறி 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 அந்த முந்தைய எப்படிதான் பண்ட மாட்டு. இப்போ நான் ஒரு பொருளை கொடுத்தால் இன்னொரு பொருளை நான் கொண்டு வந்து பண்ட மாட்டு மாதிரி. அப்போ இப்பயும் அது இருக்கு. அந்த ஊர்களில் இருக்குது. 5 இட்லி சுட்டா கொண்டு தான் சரி. சரியோ. அப்போ நான் பிலாப்பழம் இதண்டா கொடுப்பேன். அந்த வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையில நினைச்சு பார்க்கலாம். இதை விட சந்தோஷம் வரும். ஆனால் இது ஐயா சொல்லும்போது இங்கே இருக்கிறவர்களுக்கு இது சாதாரணமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு 30-40 ஆண்டு காலம் வெளிநாட்டில் அந்த ஒரு சுழற்சியான இயந்திர வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு சின்ன சின்ன இடைவெளி இருக்கும்போது மகிழ்ந்திருந்தவர்களுக்கு இங்கே வந்து முழுமையான ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கும் போது மகிழ்ச்சி, நோயற்ற வாழ்க்கை, நல்ல காற்று. ஒரு நாளைக்கு 5 தடவை குளிக்கலாம், நல்லா வேர்த்து ஊத்தும். என்ன இருந்தாலும் தந்த ஊர் மாதிரி வராது. பழங்கஞ்சியோ, கீரையோ, புட்டோ, இடியப்பமோ, தோசையோ ஊர்ல சுட்டு சாப்பிட்ற மாதிரி வருமோ? எங்கட அங்க எப்படி சுட்டு சாப்பிட்டாலும் அவங்க கொண்டு 2 தோசையை போடுறது, வேகல்ல அள்ளி எறிகிறது, ஃபேக்டரிக்கு வேலைக்கு விடுறது, அங்கத்தாலே வாடுறது, கடைக்கு சாமான் பண்ண போகிறது, வாடுறது, போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறது, அது கரண்ட் காசு கட்ட போகிறது, அது செய்கிறது எங்கட வாழ்க்கை இப்படியே ஓடிக்கொண்டு போகுது. அது சரி. சரியோ. இது நிம்மதியான வாழ்க்கை. 40 ஆண்டு ஜெர்மன் வாழ்க்கை முடிஞ்சதுக்கு பிறகு ஊர்ல வந்து போற காலப்பகுதியிலேயே உங்களோட அந்த சுற்றுச்சூழலை மிக சிறப்பா செழிப்பா வச்சிருக்கிறீங்க. அதாவது பசுமையா வச்சிருக்கிறீங்க. என்ன பார்த்து ஒரு 100 பேர் 1000 பேர் இதண்டால் இது ஒரு எல்லா இடம் பச்சை பசி 2 வந்தா நிறைய மழை வரும். அது சரி. சரி, மரம் நட வேணும். இவ்வளவு மரம் நட வேணும். மரம் நட மழை வரும். மழை வந்தால் எங்களுக்கு நல்ல குடிநீர் வந்துடும். நாங்க அன்னைக்கு ஒரு ஆசிரியர்கிட்ட போனாங்க, 1,62,000 மரம் நட்டு இருக்கு பாருங்க. சும்மா மரம் இல்ல, நிழல் தரும். அதாலே இவ்வளவு நன்மை சொல்லுங்க. அந்த காணொலியை நாங்க ஏற்கனவே பதிவிட்டிருக்கோம், அதை போய் பார்க்கலாம் நீங்க. சரி, மினக்கட்டங்களோட கதைச்சு உங்களுடைய அனுபவங்களையும் சூழலையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.